என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க வாங்கன்னு அவ்வளவு பாசமா கூப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருக்கிறீர்கள் சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுதான் சத்தியம் என்பது எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளதை உள்ளதென்று சொல்வதுதான் சத்தியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசித்து வந்து நிற்கிறவர்களை கர்த்தர் உருவாக்கும்படிக்கு, அந்த உபதேசத்தில் நிலைக்கும்படிக்கு தம்முடைய காரியத்தை சொல்லும் போது அதுல நிலைக்க மனம் இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது அவருடைய சுபாவம், இது ஆக்சுவலி யாருடைய கேரக்டர் தெரியுமா? நம்புற, நீ என்ன நம்புற, என் கிரியைகளை நம்புற, ஆனா இந்த சத்தியத்துல உன்னால நிலைக்க முடியல, நிலைக்க மனம் இல்லாமல் இருக்கு பாரு. இதே அதிகாரத்துல 43வது வசனத்துல இயேசு சொல்லுவார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா. மனமே இல்லை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அதுல நிற்க மனம் இல்லை. இதனால வசனம் உள்ள தங்க மாட்டேங்குது. ஆனா கேட்டா நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க நம்புறோம், அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். பிசாசும் வசனத்தை விசுவாசித்து நடுங்குகிறது என்று வேற வேதம் சொல்லுகிறது. ஆனா சத்தியம் உள்ள தங்காது. ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நம்முடைய பிதா நம் பரலோக தகப்பனாக தான் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய பிதா யாரா இருந்துடக்கூடாது தெரியுமா? பிசாசா இருந்துடவே கூடாது. அவனுடைய சுபாவம் தான் அந்த பகை. யார் மேலேயாவது பகையை இன்னும் வச்சுட்டே இருக்கிறோமா? இது மனுஷ கொலைபாதகன். ஆமே, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவனுடைய கேரக்டர். அவனை பகைக்கணும், அவனை விரோதிக்கணும், அவனை இல்லாம ஆக்கணும். சகோதரன் மேல குற்றம் சாட்டினவன், குற்றம் சுமத்தும்படி குற்றம் சாட்டுகிறவன் அவன் விழத்தள்ளப்பட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நம்மால் பார்க்க முடியும். குற்றம் சுமத்துகிறவன். ஆமென். ஏதாவது காரணத்தை எடுத்து வைத்து யோபுவை குறித்து சொல்லும் போது அவன் கேரக்டர் நல்லா தெரியுதுல்ல. ஆண்டவர் அவனை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன் சொல்லும் போது இவனால் அதை அக்செப்ட் பண்ண முடியாம அது நீங்க அவனை சுத்தி வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க, அதனாலதான் அப்படி இருக்கிறான். அக்செப்ட் பண்ண முடியல பாருங்க. இதெல்லாம் அவனுடைய கேரக்டர். இந்த சுபாவங்கள் நம்மை எவ்விதத்திலும் பற்றாதபடிக்கு, ஆமே, நமக்கு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்க வேண்டும். அவன் பிசாசு நமக்கு எதிரி. அவன் எங்கதான் இருக்கணும் தெரியுமா? நமக்கு ஆள்கீழ தான் இருக்கணும். அப்படிதான் கர்த்தர் நம்மை செட் பண்ணி வைத்திருக்கிறார், மேன்மையாய் வைத்திருக்கிறார். அவனுடைய சுபாவம் நம்மை பற்றாதபடிக்கு, நம்மை பிடிக்காதபடிக்கு கிருபையாய் தேவன் நம்மை பாதுகாப்பாராக. சத்தியத்தை அறிந்து கொள்வோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும்.